அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாலிபர்களுக்கென்று முக்கியமாக காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படியாக வாலிபர்கள் தன்னுடைய எதிர்காலத்துக்கான திட்டங்கள், தரிசனங்கள், அதில் எப்படியாக அவங்க ஒரு சிறந்த நல்ல அடித்தளத்தை போட வேண்டும், அதில் பலப்பட வேண்டும் என்பதை குறித்து தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். இதில் அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியம் இந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தான் நீங்கள் பலவான்களாய் மாற முடியும். அந்த டுனாமிஸ் பவர், அந்த உன்னத பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு முன்பாக அவர்கள் ஒரு கோழையைப் போல இருந்தார்கள். பேதுருவை எடுத்துக்கொண்டா அப்போஸ்தலர்களை. ஆனால் அந்த அபிஷேகம் வந்த பொழுது அவர்களுக்கென்று ஒரு அந்த உன்னத பலன், அந்த டுனாமிஸ் பவர் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. அவருடைய எதிர்காலம் எல்லாம் எப்படியாக ஆசீர்வாதமாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறினார்கள். அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அந்நிய பாஷையில பேச வேண்டும். அந்நிய பாஷை தான் அபிஷேகத்தினுடைய திறவுகோலாக இருக்கிறது. புரியுங்களா? இந்த அந்நிய பாஷை தான் நமக்கு என்ன செய்ய பரலோகத்தினுடைய பாஷை. அந்த நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி ஆகி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று எப்படியாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியான பிராயப்பில் இறங்கி வந்தாரே, அதே போல தேவனுடைய அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகத்தை அனுபவத்தை பெறுகின்ற பொழுதுதான் அவர் தான் உங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களுக்கு ஞானத்தை போதித்து அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். அப்போ நீங்கள் அந்நிய பாஷையை பேச 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 பேசுகின்ற பொழுது என்ன உண்டாகுனாக்கா நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய அனுபவம் அப்படித்தான். அந்நிய பாஷை அபிஷேகத்தை நான் ஞானஸ்நானம் பெற்று ஆலயத்தில் இப்படி காத்திருப்பு கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது கலந்து எல்லா ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றிய பொழுது நான் இருந்த இடத்திலிருந்து ஒரு 3 மீட்டர் தள்ளி ஏன்னா அப்படி தூக்கி உயிசப்பட்டு அப்படியே கர்த்தரை தூக்கி ஆராய்த்து கொண்டிருந்தேன். அது எனக்கு தெரியல, விழித்த பொழுதுதான் தெரிகிறது நாம் இருந்த இடத்தை விட்டு 3 மீட்டர் தள்ளி நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் அந்த அபிஷேகம் நம்ம சரீரத்தால் தாங்க முடியாத அளவுக்கு அந்த அபிஷேகம் இருக்கும். ஹல்லேலூயா! இந்த அபிஷேகத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் அதை என்ன அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் ஏன்னா பலிபீடத்தில் அக்கினி அணையாமல் எழுந்து கொண்டிருக்கும் பாருங்க. அது போல நம்முடைய உள்ளமாக பலிபீடத்தில் அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அதில் வாசம் செய்து நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய எதிர்காலத்துக்கான காரியங்கள் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் என்ன அந்த காரியங்களில் வாழ்க்கையில் பேசுகின்ற பொழுது ஜனங்கள்கிட்ட அலுவலகத்தில் டீச்சர்ஸ்கிட்ட பேசுகின்ற பொழுது என்ன மத்தேயு 10வது அதிகாரம் வசனம் 20 பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார். ஹல்லேலூயா! பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி அபிஷேகத்தில் நிரம்பி பேச பேச என்ன உண்டாகுனாக்கா நீங்கள் பேச மாட்டீங்க, உங்களுக்குள் இருக்கிற அந்த பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமாக உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கர்த்தருக்கு பிதாவுக்கு என்ன பிரியமான காரியங்களை பேசுவார். இன்டர்வியூக்கு செல்றீங்களா, மற்ற ஜனங்களோடு பேசுறீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கும், மற்றவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியதாக, மற்றவர்கள் காயங்களை கட்டக்கூடியதாக, மற்றவர்களுக்கு என்ன உண்டாக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா! அதுதான் மிக முக்கியம் இந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா! அப்போ பார்த்தீங்கன்னாக்க மிக மிக முக்கியம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்நிய பாஷை நீங்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் அந்த அந்நிய பாஷை அபிஷேகம் உனக்கு என்ன உண்டாக்குறதுன்னா இந்த உன்னத பலத்தினால நீங்கள் நிரப்பப்படணும். லூக்கா 24வது அதிகாரம் வசனம் 49 என் பிதாவின் வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஹல்லேலூயா! நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னத பலன், இந்த இன்னர் மேன்ல ஒரு ஸ்ட்ரென்த் அவசியமாக இருக்கிறது. வெளியில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், மந்திரவாதி போராட்டங்களை பார்த்தா நம்ம நடுங்கி போயிடுவோம். ஆனால் நம்ம உள்ளான மனித நிலை உன்னத பலன் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அந்த உன்னத பலன் தான் கழுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்படியான பலன், அந்த காண்டாமிற்கு கொத்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஏனென்றால் இந்த உன்னத பலன் தான் சாத்தானை முறியடிக்க, மந்திரவாதிகளுக்கு சவால் விட, புரியுங்களா, அதெல்லாம் உங்க சுயபலத்தால் முடியாது. அந்த உன்னத பலன், இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினால்தான் உன்னத பலன் நீங்க எப்படி செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அப்ப தேவ சமூகத்தில் காத்திருந்து துதித்து ஆராய்த்து அந்நிய பாஷை பேச பேச அபிஷேகம் ஊற்றப்பட உங்களுடைய ஆன மனிதன் ஒரு காண்டாமிருகத்து கொத்த பலனை பெற்றுக்கொண்டவனாக கழுகிலை போல சட்டையில் எடுத்து எழும்பும்படியான ஏன்னா ஒரு அந்த
பலனை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு போராடுவதற்கு நமக்கு உன்னத பலன் அவசியமாய் இருக்கிறது, அபிஷேகம் அவசியமாய் இருக்கிறது. அதனால தான் அன்றைக்கு மோசே சுய பலத்தினால அந்த செங்கடலை அவர் பிளந்து வரல. பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆண்டவர் கர்த்தர் என்ன செய்தாரு, அவருடைய கீழ்காற்றை அனுப்பி அந்த என்ன செய்தாரு, செங்கடல் பிளந்தார். ஜனங்களை அவர் பார்த்தீங்கன்னாக்கா கானான் தேசத்துக்கு எகிப்திலிருந்து அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் தேவைப்பட்ட பொழுது இறைச்சி கேட்டாங்க. கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்தில் 40 வருடம் நடந்தாங்க பாருங்க. அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டது? உன்னத பலன். அதனாலே காலையில தேவன் கொடுக்கக்கூடிய வானத்தினுடைய மன்னாவை புசித்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்க இறைச்சி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த உன்னத பலன் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை சார்ந்து கொண்ட பொழுது கணக்கற்ற காடைகளை கொடுத்து கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார், அவர்களை போஷித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மிக மிக முக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிரப்பப்படுகின்ற பொழுதுதான் நமக்குள்ளாக அந்த உன்னத பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதான் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியுடைய பலன் வருகின்ற பொழுது உன்னத பலனை நல்லா சிம்சோன் மேல இந்த உன்னத பலன் வந்த பொழுதுதான் அவன் கழுதை தாடை எடுத்துக்கொண்டு 1000 பெலிஸ்தர்களை கொன்று போட்டான் என்று பார்க்கிறோம். கிதியோன் பாருங்க 300 போர்ச்சேர்களை வைத்து மீதியானரை முறியடித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உன்னத பலன் யார் கொடுத்தது? ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் செருபாபேலை கூட செருபாபேலுக்கு முன்பாக அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நேபுகாத்நேசர் அவருடைய சேனைகள் அவருக்கு விரோதமாக எழும்பி அங்கே தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்ட பொழுது கர்த்தர் செருபாபேல் சொன்னார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் என்று சொன்ன பொழுது அதன்படியாகவே என்னானது, அந்த இதில் சமபூமியாக அந்த எதிரிகள் போனார்கள். அவர் தேவனுடைய ஆலயத்தை கெட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் செருபாபேல். ஹல்லேலூயா. அதனால் தான் பவுல் கூட சொல்கிறார், பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டா, அந்த உன்னத பலன். ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தில் நிரப்பப்படுங்க, உன்னத பலனை பெற்றுக்கொள்வீங்க. அந்நிய பாஷை பேசுங்க, உன்னத பலனை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க அந்நிய பாஷை அபிஷேகத்தில் நிரப்பப்பட நுகத்தடிகள் முறிந்து போகும். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதா, ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்க விழுந்து எந்திரிக்கீங்களா, பாவத்திலையா, ஏதாவது நீங்க மதுவா, குடிப்பழக்கமா, புகைப்பழக்கமா, உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியாண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஏசாயா 10வது அதிகாரம் வசனம் 27, அந்த நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். பார்த்தீங்களா? இந்த அபிஷேகம் வருகின்ற பொழுது உங்களுடைய கட்டுகள், வியாதிகள், மந்திர தந்திரங்கள் உங்களை எழுப்பி பிரகாசிக்காதபடி நுகத்தை போல அமைக்க கொண்டிருக்கிறோம். அந்த நுகத்தடிகள் எல்லாம் அபிஷேகத்தினால முறிந்து போகும். ஹல்லேலூயா. சாத்தானின் கட்டுகளை இந்த அபிஷேகம் முறித்து போடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த அபிஷேகம் வருகின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற சேனையாக எழும்போம். ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 11 பார்க்கின்ற பொழுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியது என்னன்னாக்க இந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த உலர்ந்த எலும்புகளை போல எந்த பகுதி இருக்கிறதோ அந்த பகுதியில் ஒரு உயிர்ப்பிப்பை பெற வேண்டும் என்றால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலர்ந்த எலும்புகளை எல்லாம் உயிர் பெற்ற சேனையாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்க என்ன செய்கிறீங்கன்னாக்க ஆண்டவர் உங்களுக்கு உன்னத பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நவமான பாஷைகளை பேசுகின்ற பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க. அது மட்டுமல்ல, உன்னத பலனால் நிரப்பப்படுறீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நுகத்தடிகள் முறிந்து போகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்ற சேனையாக மாறும். தேவனுடைய வாழ்வு பிள்ளைகளே, இப்படியாக நீங்க முழு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்க தேவனுக்காக ஒரு சேனையா எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.